எதிர்த்தவன் எவன் வாழ்ந்தது இல்லை, எவனும் விளையாட்டு. இன்னொருத்தர் ரொம்ப பெருசா திமுக ஆட்சிக்கு வர முடியாது, நாங்கள் 200 பேர் வரும், பெத்த அப்படிக்கே சோறு போனாங்க. இன்னைக்கு அவர் அறிக்கை விடுறார், மு.க. ஸ்டாலின் போல ஒரு பிள்ளை எனக்கு பிறக்கலையேன்னு சொல்லிட்டு பெரியவர் ராமதாஸ் அறிக்கை கூட விளையாடக்கூடிய அளவுக்கு அன்புமணி இன்னைக்கு அறிக்கை விடுறார். ஆக இப்படி நம்ம எதிர்க்கக்கூடியவர்களுக்கு யாராலும் பொதுவான கொள்கை இல்லை, லட்சியம் இல்லை, எந்த சாதனையை சொல்லி அவர்கள் ஓட்டு கேட்க முடியாது. ஆனால் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு திமுக தொண்டனையும் தலை நிமிர்ந்து காலத்தை தட்டி கொண்டு ஓட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு சாதனைகளை செய்து கொடுத்திருக்கிறார். அவையெல்லாம் எடுத்து சொல்லி வர இருக்கிற தேர்தலில் 2026 தேர்தல் இன்னைக்கு காலையில கூட ஒரு கருத்து கணிப்பு எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்க சொன்னா நீங்க எல்லாம் படுத்துக்கணும்னு ஆகினாலே எல்லா தொகுதியிலும் பெரிய விஷயம் என்னன்னா இந்த வாக்குச்சாவடி கூட்டம் நடத்துறோம் இல்லை, சென்னை கிராமத்தில் தான் நமது வாக்குச்சாவடி உங்கள் வாக்குச்சாவடி என்று ஒரு வாக்குச்சாவடியும் நடத்துகிறோம். அதில் ஏறத்தாழ 60-70 பேர் 100 பேர் ஒரு தெருவில் கூடுறாங்க. அதில் முன்னெல்லாம் பெண்களை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க. நண்பர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் 100 பேர் கூடுனா அதில் 60 பேர் பெண்கள் அழைக்காமலே வருகிறார்கள். ஏன் தெரியுமா வருகிறார்கள்? இந்த ஆட்சி முழுக்க முழுக்க ஒரு அம்மா வந்து 3000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு வயசான மூதாட்டி சொல்லு உள்ளபடியே உணர்ச்சிமயம் ஆகிவிட்டது.